நேயர்களுக்கு வணக்கம். சட்டசபையில விஜய் அவர்கள் பதிலுரை அளித்தார். இதுல ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கவே இல்லை. பெரும் ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இது தவிர்த்துட்டு அவர் பேசினார். விஜய் அவர்கள் பேசினாரு. இந்த பேச்சுல சில கேள்விகளும் எதிர்க்கட்சிகளுக்கு தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்ப பொறுமையாவே இருந்தாங்க. யாரை எதிர்த்து பேசுவதும் கிடையாது. ஆனா இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசுனதுனால கோவப்பட்டு இவங்க கேள்விகள் கேட்டாங்க. ஆனா அங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு தான் இங்க சொல்லணும். ஸோ இதை முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்பொழுது பத்திரிகையாளரை சந்திச்சு என்ன பண்றாரு, எல்லா கேள்வியும் முன்வைக்கிறார். இதுல பல கேள்விகள் என்ன பண்றாங்கன்னா இருக்குது. ஏன்னா திமுக மின்வெட்டு பிரச்சனை அப்படின்ற இங்க விஷயத்தை கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அந்த மின்வெட்டு பிரச்சனையே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்றாங்க. யாருமே உண்மையான காரணங்களை வச்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றத இங்க நம்ம பார்க்கணும். ஆனா இருந்தாலும் 19 திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத ஈஸியா என்ன பண்றாங்க, அவங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம பல விஷயமா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இது மாதிரி போதைப் பொருட்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் திமுக காரணம்னு சொல்லிட்டு வராங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதான் சொல்றாரு. சரிங்க, அவருடைய வாதத்துக்கு நம்ம வருவோம். எல்லா திமுக காரணம் சொல்றாங்களே, இப்போ பிரசன்ட்டா ஒரு 30 நாள் அவங்க கிட்ட தானே எல்லாமே இருக்குது. போலீஸ்காரங்க அவங்க கிட்ட தான் இருக்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்பு தான் இருக்குது, எல்லாமே அவங்க இருக்குது. இந்த போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்தாங்க. ஆரம்பத்திலே இனிஷியேட்டிவ் இதை தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது திமுக ஆட்சி காலம் வந்துட்ட பிறகுதான் இது போதைப் பொருட்கள் அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இவங்க என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. இன்னும் திமுக தான் எல்லா போதைப் பொருட்களும் விநியோகம் பண்ண மாதிரியும் இவங்க பேசுறாங்க. ஸோ அதுலயே இப்ப பல முரண்பாடுகள் இருக்கு. ஏதோ திமுக ஆட்சி தான் காரணமா? இங்க தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் வரதுக்கு திமுக மட்டும் தான் காரணமா? ஏன் திமுகவே சில போதைப் பொருட்களாக வித்தாங்களா? என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க எம்எல்ஏ மேலதான் போதை கடத்தல் வழக்கு, கஞ்சா கடத்தல் வழக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதையே மறந்துட்டு பேசுறாங்க தாவேகாவினர். அதுவும் முதலமைச்சர் மறந்துட்டு பேசுறாரு. பூந்தமல்லி எம்எல்ஏ மேலலாம் போதை கடத்தல் வழக்கெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இன்னும் விடையே தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நகைப்பா தான் இருக்கு. உங்க எம்எல்ஏ மேலேயே சில போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இருக்கு சார். அதெல்லாம் நீங்க மறந்துட்டு எங்க மேல பழிய சொல்றீங்களா, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மறந்துட்டு முதலமைச்சர் 19 திமுக மேல பழிய போட்டு என்ன பண்றாரு, எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு. திமுக மேல பழிய போட்டு சொல்றீங்களே, சரி ஓகே, உங்க வாதத்துக்கே வரும். ஒருவேளை நீங்க திமுக மேலதான் பழிய போடுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? போதைப் பொருளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க, கட்டுப்படுத்திருக்கீங்க, அழிச்சிருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு வழியே கிடையாது. அது எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசிய கீதம் பாடுனதுக்கு சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய படத்திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் திறந்தாங்க. ஸோ அதனால 2 வாட்டி தேசிய கீதம் பாடினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து 2 வாட்டி பாடினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சார், சிஎம் சார், உங்களுக்கு ஒரு புரோட்டோகால் விதி அப்படின்றது தெரியுமா தெரியலையா நம்மளுக்கு தெரியல. குடியரசுத் தலைவருக்குன்னு சில புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலின் அடிப்படையில தான் இந்த பாட்டு பாடப்பட்டது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாரு. ஸோ இதுவே இவங்களால புரிஞ்சுக்க முடியலையே, இவங்களாம் எப்படி ஆட்சி செய்ய போறாங்க, நிர்வாகத்தை எப்படிப்பா இவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இங்க பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு 19 ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்றது யாருக்கு போச்சு, எதுக்கு போச்சு அப்படின்ற டீட்டெயிலும் கொடுக்கல. ஸோ எல்லாத்தையுமே 19 முதலமைச்சர் அவர்கள் பேசிட்டு கொண்டே போயிருக்கிறாரு. எதுக்குமே தெள்ள தெளிவான பதில் சொல்லவே கிடையாது அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல கூட சேர்ந்துகிட்டு சபாநாயகரும் இது மாதிரி ஒத்த வேஷம் போடுறாரு. இதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, கேள்வி கேட்கிறாரு. அதாவது விஜய் சிங்கிள் டேக்ல ஒரு டயலாக பேசி முடிக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்டரான சபாநாயகரை என்ன பண்றாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு. ஸோ ஹீரோ அவரு. இந்த சட்டமன்றத்தில் உள்ள கேமரா எல்லாமே சினிமா கேமரான்னு அவர் நினைச்சிட்டாரு. அவருக்கு டைலாக் எழுதி குத்தாச்சு. இப்போ ஒரு சிங்கிள் டேக்ல இந்த ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்டரா இருக்கிற சபாநாயகர் என்ன பண்றாரு, விஜய் டைரக்ட் பண்றாரு, விஜய் ஆக்டிங் கொடுக்குறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா மற்ற அமைச்சர்களா இருந்து செயல்படுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இது சட்டமன்றம் கிடையாது, சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதாவது அந்த மனுஷனை நீங்க சட்டமன்றத்திலேயே பேச வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. வெளியில இப்படி டார்டாரா கிளிக்கிறாரு. இது உங்களுக்கே நல்லதா இருக்குதா? ஒருவேளை அந்த மனுஷன் அங்கேயே பேச விட்டுருந்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருப்பாப்ல. லைவ் கூட நீங்க கட் பண்ணி விட்டுருக்கலாம், கேட்ட டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ எல்லாருக்கும் லைவ் போயிருச்சு, என்ன பண்ண போறீங்க? எல்லா குட்டையும் வெளியே கொண்டு வந்துட்டாரு அவரு. எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு மனுஷன். அந்த ஈவு இறக்கமே இல்லாம செய்வாங்களா, அந்த மாதிரி செஞ்சுட்டாரு. இதுல இன்னொரு விஷயம்,
உதயநிதி ஸ்டாலின் இதுல இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் பேசுனதுல இந்த குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்றார்ல, இது எப்படி எடுத்துக்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசுவாங்களா? இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யாததெல்லாம் விஜய் சூப்பரா செஞ்சுக்கிட்டு வர்றாரு. சாதனைகளை படைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு சட்டமன்ற மாண்பையே குலைச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம மரபை எல்லாத்தையும் மாத்தியிருக்கிறார். ஸோ எந்த முதலமைச்சரும் செய்யாததெல்லாம் விஜய் சூப்பரா செஞ்சுட்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவரு வயதுல மூத்தவர். நீங்க அரசியலெல்லாம் கடந்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா, நீங்க தான் அவங்க மேல வந்து பழிய சுமத்திருக்கீங்க. கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கீங்க. திமுக இதுவரைக்கும் உங்க மேல எதனா கடுமையான பழிச்சொற்களையோ, விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. நிர்வாக ரீதியா, ஆட்சி ரீதியா உங்க மேல ஆக்கப்பூர்வமான குற்றங்கள வச்சிருக்காங்களே கண்டி, மத்தபடி பர்சனல் ரிவெஞ்ச் எதுனா உங்களுக்கு மேல வச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆனா நீங்க தான் அவங்கள எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல எவ்வளவு கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி பேசணுமோ பேசுனீங்க. உங்களுடைய தொண்டர்கள தூண்டிவிட்டு எப்படியெல்லாம் பேச வச்சீங்க? விர்ச்சுவல் வாரியர தூண்டிவிட்டு எப்படியெல்லாம் பேச வச்சீங்க? அப்படின்றது எல்லாமே வரலாறுகள். ஆனா இப்போ கூட அந்த வெஞ்சன்ஸ்ன்னுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அவர் மனசுல ஸ்டாலின பார்த்து என்ன அப்படின்னு கோவம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அவரு வந்து ஒரு அரசியல்ல ஒரு மூத்தவர். உங்க விட வயதுல மூத்தவர். அரசியல்ல மூத்தவர். முன்னாள் முதலமைச்சர். ஸோ இப்படின்னு அவருக்கு சில மாண்புகள்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் சீர்குலைக்கிற அளவுக்கு, உங்க அப்பா இருந்தாரே காணோம் அப்படின்னு இப்படி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்றீங்களே, ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா? ஒரு முதலமைச்சருக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு. உங்க அமைச்சர்கள் கூட பேசுறது தவறு தான். ஒருவேளை அமைச்சர்கள் பேசுனா கூட சரி ஓகே சொல்லிவிடலாம். ஒரு முதலமைச்சர் அப்படின்றவருக்கு இன்னொன்னு அவரு எதுக்கு சட்டமன்றத்துல அப்படி கத்துறீங்க? முதல்ல சொல்லுங்க. சட்டமன்றத்துல எதுக்கு சார் அப்படி கத்துறீங்க? என்னவோ உங்களுக்கு பிரச்சார மேடை மைக்கு கிடைச்சுச்சுன்னு நினைக்கல. ஒருவேளை பஸ் மேல நிக்கிறீங்கன்னு நினைப்பா? இல்ல ஒருவேளை ஒரு பஸ் எதுனா அவருக்கு கீழ போட்டாங்களா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஒரு செட்டு பஸ் செட்டு மாரி எதனா போட்டாங்களா தெரியல. இல்ல பஸ் எடுத்துட்டு முன்னாடி பஸ்ல மேல நின்னு பேசுற மாரியே பேசுறாருங்க. அவருடைய பேச்செல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒரு முதலமைச்சர் பதிலுரை கொடுத்த மாரியா இருந்தது. ஆளுநர் உரை மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த மாரியா இருந்தது அவருடைய பேச்சு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவருடைய பேச்ச கண்ண மூடி நீங்க கேட்டீங்கன்னா, பிரச்சாரங்கள் எப்படி பேசுனாரோ, அதே மாரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் மாதிரிலாம் பேசல. பேசாத அவர் முதலமைச்சர்ன்னு யாருன்னா அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. கூட இருக்கிற புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, ஏன் சபாநாயகர் கூட கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், தடுத்து நிறுத்து. நீங்க என்ன பண்றீங்க? சபை மாண்பை குலைக்கிறீங்க. நீங்க சபை மாண்பை வந்து என்ன பண்றீங்க? மீறுறீங்க. நீங்க தயவு செய்து பிரச்சார மேடையில பேசாதீங்க. நீங்க முதலமைச்சர் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் கூட என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஏன்னா மைக் இருச்சு, அதிகாரம் என்கிட்ட இருக்குது, மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்றீங்களா? மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்திருந்தா பெரும்பான்மையை நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. 118 சீட்டு நீங்க எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு 118 சீட்டு கொடுக்கல. மக்களே உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு இதுல எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்களேன். மக்களை கேவலமா படுத்துறாங்களாம் திமுகவினர். எந்த அளவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அப்படியே டோட்டலா அப்படியே அலைக்கா பிளேட்டை மாத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேட்டை மாத்திட்டு என்ன பண்றாங்க, ஈஸியா போயிடுறாங்க. மக்களை பத்தி எங்கங்க அவங்க தரகுறவா பேசுனாங்க? மக்களுக்காக தாங்க போராடி அவங்க வந்து என்ன பண்றாங்க, கேள்விகளை கேட்கறாங்க. மக்கள் வந்து வீதியில போராடுறாங்க. மக்கள் வந்து தினம் தினம் என்ன பண்றாங்க, கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மக்களின் சார்பா நின்று கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்விக்கே உங்களால பதில் சொல்ல முடியல. அந்த கேள்விக்கே உள்வாங்கி உங்களால விடை தெரிவிக்க முடியல. ஆனா நீங்க மக்களை வந்து இவங்க கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை சூப்பரா மாத்துறீங்க. இதெல்லாம் சிஎம்க்கு ஒரு அழகா? அப்படின்றதா நம்மளால முதல்ல அந்த இடம் உங்க உங்க அரசு மேல கேட்கப்பட்ட கேள்விக்கு உங்க அரசு சார்பா என்ன பதில் தர போறீங்க? அதுதான் அங்க வந்து அவருடைய பதில் உரைய. ஆனா இவர் பேசுறது முழுக்க முழுக்க பிரச்சார மேடைகள்ல பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. ஏதோ தேர்தல் நடக்கிற மாதிரியும் அதுல திமுகவை தாக்கி பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. உங்க ஆட்சியில இவ்வளவு குறைகள் இருக்குது, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சிஎம் அப்படின்னா உங்க ஆட்சி என்ன செய்ய போகுது? உங்க ஆட்சி எப்படி இந்த மின்வெட்டை சரி செய்ய போகுது? உங்க ஆட்சி எப்படி மக்களை பாதுகாக்க போகுது? உங்க ஆட்சி எப்படி குழந்தைகள் வந்து கயவர்கள் கிட்ட இருந்து மீட்கப்பட போறீங்க? இத பத்தி நீங்க பதில் உரை இருந்திருக்கணும். ஆனா முழுக்க முழுக்க திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி, திமுகவை மட்டும் தரகுறவா பேசி, திமுகவை தொடர்ந்து எதிர்ப்பு நிலையிலேயே வைத்து பேசுற மாதிரி தான் விஜயனுடைய பேச்சு இருந்ததே கண்டி, ₹1 புரோஜனம் கிடையாது விஜயோட பேச்சு அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மக்களுக்கு புரோஜனமுள்ள ஒரு பேச்சு கூட
விஜயனுடைய பதில் உரையிலையோ இல்ல அவருடைய வாயிலிருந்தோ இல்ல சொந்த குறிப்பிலிருந்தோ அவர் வரவே இல்லை. எழுதி கொடுத்தது அச்சு பிசலாம படிச்சுட்டாரு. சில வார்த்தைகளை திமுக விமர்சிக்கும் போது அவரு மேடைகள்ல எப்படி பேசுவாரோ அது எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதனாலதான் கத்திக்கிட்டு இருந்தார் அவரு. அது மாத்திரம் இல்ல, இந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சீங்களே, எதாப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது தரக்குறவன பேச்சு. இன்னைக்கு நீங்க அந்த குட்டி ஸ்டோரி சொன்னதுடைய விளைவு உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியே சோசியல் மீடியாலலாம் பயங்கரமான விஷயம் பரவிட்டு இருக்கு. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த குட்டி ஸ்டோரிக்கு பதில் ஸ்டோரி அவர் சொல்றாரு, செங்கல்பட்டுல உங்க மனைவி கணவனை காணோம் தேடிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்பாவை காணோம் அப்படின்ற குட்டி ஸ்டோரி சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சிஎம் சார் அப்படின்னு? ஏன்னா உங்களுக்கு உங்க பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அந்த பதவிக்கு ஒரு கலங்க வரைக்காத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும், உங்க பேச்சு அப்படி இருக்கணும். ஆனா இன்னமும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் முதலமைச்சர் கிடையாது, நான் தாவேக்க கட்சி தலைவர், திமுக விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்லியா படிக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தான் திமுக காரங்க கேள்வி கேட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உதயநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின் இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, எங்க அப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போட்டோ போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜெய்சன் ஷாஷா போட்டு இந்த பக்கம் விஜய், இவர்களுடைய அப்பா எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையா? சபையில நீங்க என்ன பண்ணிருக்கணும், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஏதோ ஆடியோ லான்ச்ல குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு குட்டி ஸ்டோரி சொல்லி உங்களை நீங்களே இப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திக்கிறீங்களே சிஎம் சார், இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியாக்கெல்லாம் இதை அப்படி தெரிக்க விட்டு இருக்கிறாங்க. கேட்டா எங்களுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ண தெரியும், கேலி கிண்டல்லாம் உங்களுக்கு கேலி கிண்டல் பண்ற இடமா சார் அது? எதிர்கட்சிகள் தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் பண்ணிட்டு போனா பண்ணிட்டு போட்டோம், நீங்க எப்படி நடந்துக்கணும்னு மக்கள் ஒரு மாதிரியா இருக்கணுமா இல்லையா, முன்மாதிரியா இருக்கணுமா இல்லையா? இதுல ராஜ்மோகன் வேற என்ன சொல்றாரு, நீங்க முன்மாதிரியா இருக்கணும், நாங்க சகிப்பு தன்மையில எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்களும் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு உங்க தலைவருக்கு நீங்க சொன்னீங்களா? முன்மாதிரியா இருக்க சொல்லி சகிப்பு தன்மையில உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்களுக்கு நீங்க கொடுக்குற பதிலடியில தான், நீங்க கொடுக்குற நலத்திட்டங்கள்ல தான் இருக்கணும், நீங்க செய்யற ஆட்சியில தான் இருக்கணும். உங்க தலைவருக்கு நீங்க சொல்லி கொடுங்களேன் சகிப்புத்தன்மைன்னு. சகிப்புத்தன்மை இல்லாம தான் இந்த குட்டி ஸ்டோரி அப்படின்றது வஞ்சனை வெளியே வந்ததா? எவ்வளோ பேச்சுகள் பேசினாரு, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசினாரு, எவ்வளோ பேச்சு பேசுறாரு. அது இல்லாம பார்ட்டி பண்றாரு, இதெல்லாம் சொன்னா ஊழல்லாம் இன்னும் எத்தனை ஊழல் வரணும் தெரியலையே அப்படி இப்படி பேசுறாரு. முதல்ல உங்க கட்சி தலைவர்கள் மேல, உங்க எம்எல்ஏக்கள் மேல பல ஊழல்கள் இருக்கு, அதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதாவது ராஜ்மோகன் அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறத முதல்ல உங்க தலைவருக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க சிஎம்க்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விகள் கேட்டு இருக்காங்க. சோ பல விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. சோ எல்லாத்தையும் புட்டு 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 வச்சு தோல் உரிச்சிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தின கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.